பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் லெந்துகால வேதாகம ஆய்விற்கு அன்பர்களுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து சிலுவையின் நிழலை குறித்ததான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு புஸ்தகமானாலும் அங்கே சிலுவையின் நிழல் காணப்படுகிறது. அந்த நிழல் புதிய ஏற்பாட்டிலே நிஜமாகிறது. மோசே தொடங்கி சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்களிலே இதை நாம் காண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அந்த விதமாக 1 சாமுவேல் புஸ்தகத்திலே காணப்படுகிறதான இந்த காரியங்களை குறித்து இந்த தினத்திலும் கர்த்ததாமே தியானிக்க உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 8வது அதிகாரத்திலே எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியை நோக்கி அவர்கள் கூப்பிட்டதை அங்கே வேதம் தெரிவிக்கிறது. சுற்றிலுள்ள எல்லா ஜனங்களுக்கும் ராஜா இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கோ கர்த்தரே ராஜாவானவர். ஆனால் கர்த்தரை ராஜாவானவர்கள் என்பதை மறந்து ஒரு மனிதனை ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஜனங்கள் நினைத்தார்கள். எனவே கர்த்தர் சொன்னார், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள் என்று சொல்லி கர்த்தர் விசனப்பட்டு சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் நியாயாதிபதிகள் மூலமாக ஆட்சி செய்து வந்தார். ஆனால் கர்த்தரை அவர்கள் தள்ளிவிட்டார்கள். ஒரு மனிதனை ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி, அதே விதமாக கிறிஸ்துவானவரும் அவர் வஸ்திரங்களை கலர்த்தி சிவப்பான மேலங்கியை உடுத்தி முள்களால் ஒரு முடியை பண்ணி அது வலது கையிலே ஒரு கோலை கொடுத்து முழங்காற்படியிட்டு யூதாவின் ராஜாவே வாழ்க என்று பரியாசம் பண்ணிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அவர் தாமே ராஜாதி ராஜா. ஆனாலும் அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசின் மேல் அடித்து அவரை பரியாசம் பண்ணுகிறதான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்ததாமே சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் ராஜா என்று பரியாசம் பண்ணப்பட்டார். சிலுவையிலே யூதருடைய ராஜா என்று சொல்லி பிலாத்து கிரேக்கு, லத்தீன், எபிரேய மொழிகளிலே எழுதி வைத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யூத அங்கு பிலாத்து அதன் மூலமாக அவர் கர்த்தா என்பதை தெளிவுபடுத்தியதை குறித்து பார்க்கிறோம். லத்தீன் தொடரிலே அந்த எழுதப்பட்ட முதல் அந்த வாக்கியங்களிலே முதல் எழுத்துக்களை எடுத்து ஐயனாரை என்று சொல்லி அங்கே சிலுவையின் மேல் போடப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு இன்றைய நாட்களில் சிலுவையிலே நாம் பார்க்கிறோம். கிரேக்கத்திலே INBA என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிரேக்க மொழி பேசுகிற இடங்களிலே நாம் போனால் அந்த சிலுவைக்கு மேலாக அப்படியாக போடப்பட்டிருக்கிறது நாம் காண முடியும். ஆனால் எபிரேய மொழியிலே அந்த முதல் எழுத்துக்களை வாசிக்கும் YHWH யாவே என்று சொல்லி வந்துவிட்டது. அது யெகோவா தேவனை குறிக்கிறது. இதனாலே எரிச்சலடைந்த யூதர்கள் அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சித்தார். ஆனால் பிலாத்து எழுதினதே என்று சொல்லிவிட்டார். ஆண்டவராகிய தேவன் கிறிஸ்துவானவரை அவர் அபிஷேகம் பண்ணி அவர் ராஜாவாக சியோன் பர்வதத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கும் அவர் ராஜா தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி கிழக்கிலே அவர் நட்சத்திரத்தை கண்டோம் என்று சொல்லி சாஸ்திரிகள் வந்து ஏரோது ராஜாவிடம் சொன்ன பொழுது அவர்கள் கலங்கினார்கள்.
எருசலேம் நகரத்தார் அனைவரும் இறதோடு கலங்கினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், தேசாதிபதியில் பிலாத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவான் நின்றபோது, யூதருடைய ராஜாவா என்று சொல்லி கேட்டபொழுது, நீ சொல்லுகிறபடிதான், நான் ராஜாதான் என்று சொல்லி ஆண்டவரை கிறிஸ்துவானவர் அங்கு உறுதியாக சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. பரலோக ராஜா கிறிஸ்துவானவர், ஆம், அவர் மீண்டுமாய் வருவார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்ற நாமம் அவர் வஸ்திரத்தின் மேல் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இந்த உன்னத தேவகுமாரனை ராஜாதி ராஜாவோடு நாமும் இணைந்து கொள்ளும்படியாக ஆயத்தப்படுவோம். உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை செய்து அருள்வாராக. ஆம், ஆம்.